வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ நேயர்களுக்கு குமரன் சின்னத்திரை இயக்குனராகிய நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய முதல் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா திருமதி செல்வம். அது வந்து என்னோடய ஸ்டோரி. அது வந்து நான் விகடன் டெலிவிஷாஸில் சொல்லி அது அவங்களுக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் டைரக்ஷன் சான்ஸும் சேர்த்து ஸ்டோரி அண்டு டைரக்ஷன் ரெண்டும் சேர்ந்து என்னோடய முதல் ப்ராஜெக்டாக பண்ணேன். அது வந்து சன் டிவியில் வந்து மதியானம் 1:30 மணிக்கு வந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழித்து அது நல்லா அதோட டிஆர்பி ரேட்டிங், அதோட வியூவர்ஷிப்போட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ், அதாவது உங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் சேர்த்து எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பரிசாக அந்த சன் டிவியில் 8 மணிக்கு இரவு 8 மணிக்கு வந்து இன்னும் ப்ரைம் ஸ்லாட்டுக்கு மாறிச்சு. ஸோ இது வரைக்கும் சின்னத்திரை வரலாற்றிலே அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை சன் டிவியில். ஸோ மத்தியானம் வந்த ஒரு தொடர் வந்து அதோட அதீத வீச்சின் காரணமாக அது 8 மணிக்கு வந்து ப்ரொமோஷன் ஆச்சு. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு 5.5 வருஷம் திருமதி செல்வம் போச்சு. அதுக்கப்புறம் தென்றல்னு ஒன்று பண்ணேன். அதன் பிறகு இப்போ தெய்வமகள். ஸோ கிட்டத்தட்ட அந்த ப்ரைம் ஸ்டார்ட்டில் வந்து 2 சீரியல் ஒரே நேரத்தில் பண்ண டைரக்டரு நான் தான். அது பார்த்திங்கன்னா திருமதி செல்வம், தென்றல். அப்போ திருமதி செல்வம் முடிஞ்ச உடனே தென்றல் அண்ட் தெய்வமகள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5.5 வருஷம் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டுமே தான் இருந்தேன் நான். எப்போயாவது தான் லீவு. அந்த 5.5 வருஷத்தில் சண்டே மட்டும் லீவு, அப்புறம் தீபாவளி, பொங்கல் அது போல் ஏதாவது லீவு. ஸோ லீவு டேஸ்ன்றது ஹாலிடேஸ்ன்றது ஒன்று இல்லாமல் ஒரு 5.5 வருஷம் தொடர்ந்து ஷூட்டிங் ஒன்லி ஃபார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும். அப்படி இல்லைனா ஒன்று டிஸ்கஷனில் இருப்பேன், அப்படி இல்லைனா எடிட்டிங் தேட்டரில் இருப்பேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ இப்போ தான் தெய்வமகள், இப்போ வந்து ஒரு சீரியல் தான் பண்ணேன், தெய்வமகள். கான்செப்ட் எப்படி திரும்பி பண்ணோன்னா, நம்ம வந்து மிடில் கிளாஸ். ஸோ வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தவரை எல்லாமே மிடில் கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு. நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் இருக்கிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் திரும்பி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அது வந்து என்னோடய அப்பா அம்மாவோட அந்த குணாதிசயத்தை எடுத்து அதை கேரக்டராக மாற்றி பண்ணது தான் திரும்பி சொல்லுவோம். ஸோ அதே போல் தென்றலும் அப்படியே தான். ஒரு மிடில் கிளாஸில் ஒரு பொண்ணு படிக்க கஷ்டப்படுறா, அவள் எப்படி படித்து மேலே வந்தா அப்படின்னு தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் அதே போல் தான். இப்போ ஆரம்பித்த தெய்வமகள் மட்டும் கதாநாயகி கேரக்டர் வந்து பிகினிங் பார்த்தீங்கன்னா பெரிய ரிச்சான ஃபேமிலியில் காட்டி, அதுக்கப்புறம் அவங்க எல்லா சொத்தையும் இழந்து அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் எப்படி போராடி எப்படி முன்னுக்கு வந்தாங்க அப்படின்னு போயிருக்கோம். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் மிடில் கிளாஸ் லெவலில் தான் வந்துச்சு. ஸோ மிடில் கிளாஸ் எப்படி கான்செப்ட்னா மக்கள்கிட்டேருந்து எடுக்கிறது தான். நாங்களாக தனியாக யோசிக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை. நிறைய கேட்ட கதைகள், மற்றவங்களுக்கு நடந்த சம்பவங்கள், இதெல்லாம் எப்போயாவது கேள்விப்பட்டிருக்கோம், அது மைண்டில் இருக்கும். ஸோ அதை மற்ற கேரக்டரோட பொருத்தி பார்த்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம். சின்ன திரைக்கும் பெரிய திரைக்கும் என்ன வித்தியாசம் நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அது டூ ஆர் டை. பெரிய திரை என்பது டூ ஆர் டை. அந்த ஷோவில் தெரிஞ்சிடும் அது. சின்னத்திரை அதே டூ ஆர் டை தான், டே டு டே, டெய்லி. ஏன்னா மக்களாகிய நீங்கள் உங்களுடைய 20 நிமிஷத்தை எங்களுக்காக வந்து தரீங்க. ஸோ அந்த 20 நிமிஷத்துக்கு தினம் தரீங்க. அந்த 20 நிமிஷத்துக்கு நாங்கள் எந்தளவுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மிகப்பெரிய சவால். ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணுறதே கிட்டத்தட்ட எப்போ போகிறோம் ரசிகர்கள் இது எப்படி நினைப்பாங்க, இது எப்படி எடுத்துப்பாங்க, அந்த டென்ஷன் வந்து சின்ன அதிகம், நிச்சயமாக அதிகம். டெய்லி நாங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறோம். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை எனக்காகட்டும், என் டீம் ஆகட்டும், என் ரைட்டர், என்னோடய ப்ரொடியூசர் யாராக இருந்தால் நாங்கள் பேசும்போது அப்படியே பேசுவோம். இது ஜனங்கள் எப்படி எடுத்துப்பாங்க, இது எப்படி பண்ணுவாங்க, எப்படி இதை ரசிப்பாங்க, அந்த தாட் எங்களுக்கு பை ஹார்ட்டாகவே உண்டு. அது அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கும் தானே. ஸோ அது மாதிரி ஆசை எனக்கு இருக்குது. நிச்சயமாக ட்ரை பண்ணுவேன். இப்போ தான் நான் கொஞ்சம் சொன்னேன் முதல்ல ஒரு 5 வருஷம் தொடர்ந்து ஷூட்லேயே இருந்துட்டேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ரீசர் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் அதை பற்றி ப்ராசஸ், அதை பற்றின திங்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நாட் நவ். ஆனால் ஐடியா இருக்குது, கண்டிப்பாக ஐடியா இருக்குது. புக்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்குது, நல்ல புக்ஸுகள். நல்ல புக்ஸ் ரீடிங் பார்த்திங்கன்னா நிச்சயமாக படிப்பேன். எந்த துண்டு பிரசுரம் எதையும் விடுறதில்ல. எதாக இருந்தாலும் ப்ரிண்ட்டில் எதாக இருந்தாலும் படிச்சிடுறது. அது இந்த மாற்று மொழி, அப்புறம் தமிழில் இருக்கிறது, நிச்சயமாக பெரிய எழுத்தாளர்களோடது, எல்லாரோடதும், புதுசாக யார் எழுதினாலும் எதாக இருந்தாலும் அப்பப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் போது. அதுவும் பார்த்திங்கன்னா ரீடிங் டைமிங்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. முன்னே இருந்துச்சு, இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் விஷயம், எனக்கு இமெயில் ஐடிலாம் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நான் இதுக்காக சொல்ல வரல. எனக்கு அது ஏன்னா நான் போய் நைட்டு உட்காந்து பார்க்குறாலும் எனக்கு டைம் இல்லை. இதுவே எனக்கு ஒர்க் வைஸ் கரெக்டாகுது. அதனால் நிச்சயமாக நேர்கள் என்னென்ன இமெயிலோட நான் இமெயில்னு பார்க்குறத நேரடியாக நான் பார்க்குற ஜனங்கள் எனக்கு கூட சொல்கிறாங்கல்ல, ஃபேஸ் டு ஃபேஸ், அதுவே மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா. ரசிகர்கள் நேரடியாக சந்தித்து அவங்களோட என்ன எதிர்பார்த்தாங்க, என்ன குறை நிறைகளை சொல்லுவாங்க.
அவங்க நிச்சயமாக குறை சொல்லும் போதும் இதெல்லாம் குறை சொன்னாங்களா ரைட்டு சரிப்படுத்திப்போம். அவங்க நிறையா சொல்லும் போது சந்தோஷம், இதோட இன்னும் நல்லா வேலை செய்யணும் அப்படின்ற ஆர்வம் ஜாஸ்தி வரும். அப்படி ஒன்றும் வேரியேஷனாக வச்சுக்கூடாது. ஒரு கலைஞனுக்கு அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் சின்னத்துலேருந்து வந்தவன். அதனால் வந்து நிச்சயமாக வயசு போகிற வரைக்கும் இது எல்லா கலைஞரும் ஒரே ஆம்பிஷனாக தான் வயசு முடிகிற வரைக்கும் இந்த துறையில் தான் இருக்கணுன்றது. இது லட்சியம் கிடையாது, இது இது எப்பயும் மனசில் இருக்கிற சிந்தனை. இதை லட்சியமாக எடுத்துக்க வேண்டாம். நெட் டிவி ஃபார் யூ வந்து நேயர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஏதோ கொஞ்சம் உளறிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்ததே எனக்கு ஒரு ஷூட்டிங் டென்ஷனில் வந்துட்டாங்க திடீர்னு. அதனால் என்ன பேசணுன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஏதாவது ராங்காக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க.